பிஜேபி அதை பேசுகிறதா? அதிமுக பிஜேபியோடு ஏன் கூட்டணி வைத்தது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நியாயப்படுத்தி காரணங்களை அடுக்க முடியுமா? சொல்ல முடியாது. நாம் சொல்றோம் திமுகவோட ஏன் கூட்டணி 3 மணி நேரம் நான் பேச முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததற்கான காரணங்களை உங்களால் விளக்க முடியுமா? முடியாது. இதைத்தான் நீங்கள் கிராமப்புறங்களிலே இருக்கிற இதுவரையும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவர்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, இது ஜெயலலிதா அம்மா காலத்து அதிமுக இல்லை. ஜெயலலிதா உயிரோடு இருந்த போதே மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று கேட்டவர் அந்த அம்மா. எந்த காலத்திலும் பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னவர் அந்த அம்மா. அந்த அம்மையாருக்கு எதிராக எடப்பாடி முடிவெடுத்து விட்டார். ஆகவே உங்கள் வாக்குகளை வீணாக்க வேண்டாம், விரயமாக்க வேண்டாம். ஒரு நல்லாட்சி தொடர, மகளிர் உரிமை தொகை 2000 உயர்ந்திட, மகளிர் விடியல் பயணம் தொடர்ந்திட, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் தொடர்ந்திட, காலை சிற்றுண்டி திட்டம் தொடர்ந்திட, 8000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட உங்கள் வாக்குகளை மதுராந்தகம் தொகுதியில் அமுலு பொன்மலருக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும். தோழர்களே, அமுலு பொன்மலர் அவர்கள் வெற்றி பெற்றால் அது நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வலுப்படுத்தும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலுப்பெற்றால் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற அணிதான் வெற்றி பெறும் என்பதை வரலாறு உறுதிப்படுத்தும். போன முறை 2021 நாம் அங்கம் வகிக்கிற இந்த அணிதான் வெற்றி பெற்றது. 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பால் தான் இந்த அணி வெற்றி பெற்றது என்று இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் விவாதிப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த தேர்தலிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு, மாபெரும் வெற்றிக்கு சிறுத்தைகள் தான் காரணம் என்பதை வரலாறு உறுதி செய்ய வேண்டும். என் ஊரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நமது பெண் மலர் அவர்களுக்கு எங்களின் பொன்னான வாக்குகளை வித்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம். வழிவிடுவோம், வழிவிடவும். நன்றி, ரமேஷ் ஆகிய தோழர்களுக்கு நன்றி. தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர்களின் சார்பாக தேர்தல் நிதி ரூபாய் 25,000 வழங்குகிறார்கள். சின்னத்தையன், சந்திரசேகர், சுப்பிரமணியன், புவனேஸ்வரன் ஆகியோருக்கு நன்றி. தம்பி வழிவிடுங்க. வைக்கலாம்